ஆண்டவர் கர்த்தருமாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட தியானத்துக்கான விஷயம் ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் ரட்சிப்பு கொடுத்தா மட்டும்தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். பெரிய ஆபத்தில் நின்று ஒரு விடுதலை உண்டாகிறது. நம்மளோட போராட்டத்திலிருந்து ஒரு பெரிய மீட்பு, அதாவது மரணத்துக்கு ஏதுவான கஷ்டங்கள்லேருந்து கர்த்தர் வீண்டெடுக்கிறதா ரட்சிப்பு. தேவனுடைய இரக்கத்தினால நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு கிருபா வரம், அது இலவசமாக கர்த்தர் கொடுக்குன்னா ஒரு காரியம்தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை தினம் தினம் நம்ம புதுப்பிக்கணும். ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னும் அதோ போதும்னு சொல்லிட்டு திரும்ப பாவத்தில் நம்ம உழுவக்கூடாது. ஓரோ தடவும் ரட்சிப்பை நிறைவேற்ற நாம் பிரயாசப்படணும். ரட்சிப்பு கர்த்தருடைய நிறைவேற்றிக்கணும், ரட்சிப்பை புதுப்பிக்கணும், ரட்சிப்பில் வளரணும், அநேகரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும். இதெல்லாம் இருக்குது. அநேகரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும். பவுலும் சீலாவும் அப்போ 16ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம். பவுலும் சீலாவும் ஜெயிலில், அதாவது சிறைசாலைக்குள்ளாரே ஸ்துதிச்சு பாடி ஆண்டவரை சோதரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அற்புதம் அங்கே நடக்கும்போது அந்த ஜெயிலில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் பயந்து நடுங்கி தன்னைத்தானே தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சிச்ச போது அவங்க, நீங்கள் ஒன்றும் செஞ்சிடாதுங்க, நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குது, எங்கே ஓடி போகலை அப்படின்னு சொல்லும்போது, நான் ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பவுலே கேட்குறாங்க. அப்போ சொல்லிச்சு, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுறதுக்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசி. விசுவாசத்தினால் விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அறிக்கைட்டு பாவங்களை அறிக்கைட்டு நம்ம விசுவாசிக்கும் போது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நமக்கு ரட்சிப்பு உண்டாகும்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அதனால் அதிகமாக கர்த்தரால் தான் எல்லாம் கூடும். எல்லாரும் அவர் மூலமாக நமக்காக கொடுக்கப்பட்டதா இந்த பூமி, அதில் நிறைவுகள் எல்லாம் அவர் மூலமாக எல்லாம் உருவாக்கப்பட்டது. அதனால் அவரை அதிகமாக நீங்கள் விசுவாசிக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பிசாசு பயங்கரமாக கவனம் நம்ம மேலே வைக்கும். அதனால் அவனோட காரியத்தை எல்லாம் அசட்டை பண்ணிவிட்டு அதிகமாக நீங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கணும். அவரோட வேதங்களை விசுவாசிக்கணும், வார்த்தைகளை விசுவாசிக்கணும். கர்த்தர் செய்த அற்புதங்களை எப்போது அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் பிரிச்செடுக்கப்பட்டவங்க, நாம் விசேஷிக்கப்பட்டவங்க, முத்திரை போடப்பட்டவங்க. கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் தன்னோட பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருவாங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியத்தில் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். அப்போது தான் நம்ம ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தினம் தினம் கழுவப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். ஒரு தடவை ரட்சிக்கப்பட்ட போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனுக்கு தான் இரக்கம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் இயேசு ரத்தத்தால் கழுகப்படணும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை இன்னைக்கு தியானிக்கணும், ஜெபிக்கணும். அப்படியெல்லாம் இருக்கும்போது தான் ரட்சிப்பை நிறைவேற்றப்பட முடியும். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே தான் ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்பினை நம்ம மரணம் வரைக்கும் ரட்சிப்பை காத்து கொள்ளணும். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கணும். ரட்சிப்புக்குள்ளார பிரச்சனைகள் வரும்போது பின்மாற்றத்துக்கு போகக்கூடாது, தடுமாற்றம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப மேன்மையான வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை. ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்காங்க, நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம அதிகமாக ரட்சிப்பில் நிறைவேற்ற பிரயாசப்பட்டுட்டே இருக்கணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். ரட்சிப்புகளை நிலைத்திருப்ப இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.